விட்டு விலகுவதா சரணடைவதா? இளைஞர் ஒருவர் தன் மாத ஊதியத்திலிருந்து ஒரு கணிசமான தொகையை ஒவ்வொரு மாதமும் ஒதுக்கி வைப்பார். மாதத்தின் இறுதி ஞாயிறன்று அருகிலுள்ள சேரியில் வாழும் சில சிறுவர்களை அழைத்து கொண்டு நாள் முழுவதும் பல சுற்றுலா இடங்களுக்கு செல்வார். மாலையில் ஒரு நல்ல உணவகத்திற்கு சென்று அச்சிறுவர்கள் விரும்பிய உணவை வாங்கி அனைவரும் சேர்ந்து உண்பர். ஒரு நாள் அவர்கள் அவ்விதம் சாப்பிட்டு கொண்டிருந்தபோது அச்சிறுவர்களில் ஒருவன் இளைஞரை நோக்கி, "அண்ணா, உங்க பேர் என்ன, ஜீசஸா?" என்று கேட்டான். முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவர் நாள் முழுதும் தங்களை மகிழ்வில் நிறைத்ததைக் கண்ட அந்த சிறுவனின் மனதில் எழுந்த அந்த சந்தேகம் இயேசுவுடன் 3 ஆண்டுகள் வாழ்ந்த சீடர்கள் மனதிலும் எழுந்தது. ஆனால் அவர்களால் கேட்க முடியவில்லை. சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்டுள்ளது. யோவான் தன் நற்செய்தியை இயேசுவின் வாழ்க்கை வரலாற்று பதிவாக எழுதாமல் ஓர் இறையியல் பாடமாக அளித்துள்ளார். இயேசுவின் கூற்றுகள், இயேசுவின் செயல்கள் அனைத்தும் யோவான் நற்செய்தியில் பல இறையியல் எண்ணங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வெளிப்படுத்துகின்றன. இந்த கண்ணோட்டத்துடன் இன்றைய நற்செய்தி பகுதியை ஒரு காட்சி தியானமாக, ஓர் இறையியல் பாடமாக நாம் அணுகுவோம். இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துகிறார் ஆசிரியர். சீமோன் பேதுரு, திதிம் என்னும் தோமா, கலிலேயாவிலுள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல் என்று யோவான் தன் அறிமுகத்தை ஆரம்பிக்கிறார். திதிம் என்ற தோமா என்று ஆசிரியர் குறிப்பிட்டதும் நம்மையும் அறியாமல் நமது நினைவில் சென்ற வாரம் ஞாயிறன்று சொல்லப்பட்ட நிகழ்வு நிழலாடுகிறது. அந்த நிகழ்வின் நாயகன் தோமா, சந்தேக தோமா. சந்தேகத்துடன் போராடி புண்பட்டிருந்த தோமாவை உயிர்த்த இயேசு சந்தித்து குணமாக்கியதை சென்ற வாரம் சிந்தித்தோம். அந்நிகழ்வின் ஒரு தொடர்ச்சி போல மற்றொரு குணமாக்குதல் நிகழ்வு இன்று சொல்லப்படுகிறது. இயேசுவை தனக்கு தெரியாது என்று மறுதலித்த பேதுருவை உயிர்த்த இயேசு குணமாக்கும் நிகழ்வை இன்றைய நற்செய்தி சொல்கிறது. கதாபாத்திரங்களின் அறிமுகத்திற்கு பின் இன்றைய நற்செய்தி சொல்வது இதுதான். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், "நான் மீன் பிடிக்கப் போகிறேன்" என்றார். அவர்கள், "நாங்களும் உம்மோடு வருகிறோம்" என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. யூதர்களுக்கும் ரோமையர்களுக்கும் பயந்து மேல் மாடியில் பூட்டிய அறைக்குள் பதுங்கியிருந்த சீடர்கள் தங்கள் பழைய வாழ்வுக்கே திரும்பிவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது அவர்களது எண்ணங்களுக்கு ஒரு வடிவம் தந்தது போல் ஒலித்தது பேதுருவிடமிருந்து வந்த யோசனை. "நான் மீன் பிடிக்கப் போகிறேன்." மீன் பிடிப்பதை தங்கள் வாழ்வாக கொண்டிருந்த எளிய மனிதர்களை இனி நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று உறுதியளித்து இயேசு அழைத்தார். அந்த அழைப்பை சரியாக புரிந்தும் புரியாமலும் தங்களுக்கு பழக்கப்பட்ட தொழிலை விட்டுவிட்டு ஏதோ ஒரு துணிச்சலுடன் இயேசுவின் அழைப்பை ஏற்று அவரை பின் சென்றவர்கள் சீடர்கள். இயேசு அவர்களுடன் இருந்தவரை மக்களை பிடிக்கும் தொழிலை ஓரளவு புரிந்து கொண்டனர். ஆனால் கல்வாரியில் அவர் சிலுவையில் இறந்த பின் நிலைமை வெகுவாக மாறிவிட்டது. சீடர்கள் மக்களை பிடிப்பதற்கு பதில் மக்கள் இவர்களை பிடித்து ரோமையர்களிடம் ஒப்படைத்து விடுவார்களோ என்ற பயத்தில்தான் அந்த சீடர்கள் பதுங்கி வாழ்ந்தனர். இயேசுவுடன் வாழ்ந்தபோது எப்போதும் மக்கள் கூட்டம் சூழ ஏதோ கனவுலகில் வாழ்ந்தது போல் இருந்தவர்களுக்கு கடந்த 3 நாட்கள் கசப்பான பாடங்களை சொல்லித் தந்தன. எனவே மக்களை பிடிக்கும் கனவுகளை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு மீண்டும் பழையபடி மீன் பிடிக்கும் தொழிலுக்கே திரும்பலாம் என்று தீர்மானித்தனர் சீடர்கள். பேதுருவின் அழைப்பு வந்ததுதான் தாமதம். "நாங்களும் உம்மோடு வருகிறோம்" என்று அனைவரும் கிளம்பினர். கடந்த 3 ஆண்டுகள் இயேசுவுடன் அவர்கள் வாழ்ந்த அற்புதமான வாழ்வு இனி திரும்பப் போவதில்லை என்ற தீர்மானத்தில் பழைய பாதுகாப்பான வாழ்வை தேடி செல்லும் மீனவர்களாக அவர்கள் மாறிவிட்டனர். அந்த பழைய வாழ்வில் அவர்கள் முதலில் சந்திப்பது ஏமாற்றம்.
இரவு முழுவதும் முயன்றும் அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. மீன்பிடி தொழிலில் ஒன்றும் கிடைக்காமல் போன பல இரவுகளை சந்தித்தவர்கள் இந்த சீடர்கள். இருந்தாலும் அன்று திபேரிய கடலில் இரவு முழுவதும் முயற்சிகள் செய்தும் ஒன்றும் கிடைக்காமல் போனது அவர்கள் மனதில் கெனசரேத்து ஏரியில் நிகழ்ந்த மற்றொரு நிகழ்வை நினைவுபடுத்தியிருக்கும். அந்த நிகழ்வுதானே அவர்கள் வாழ்வை முற்றிலும் மாற்றிய நிகழ்வு. லூக்கா 5ஆம் பிரிவில் சொல்லப்பட்டுள்ள அந்த நிகழ்விலும் அவர்கள் இரவெல்லாம் உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. அவர்கள் வாழ்வில் அடிக்கடி சந்தித்து பழகிப்போன அந்த ஏமாற்றத்தை அவர்கள் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இயேசு அன்று மாற்றினார். எனவேதான் இந்த இரவிலும் அந்த நாள் நினைவு அவர்களுக்கு மீண்டும் எழுகிறது. இயேசுவின் மரணம் என்ற பெரும் ஏமாற்றத்திற்கு பின் தங்கள் பழைய வாழ்வை தொடரலாம் என்று எண்ணியவர்களுக்கு ஆரம்பமே ஏமாற்றமாக அமைந்தது. அந்த ஏமாற்றம் மீண்டும் அவர்கள் வாழ்வை புரட்டி போட்ட ஒரு மாற்றமாக அமைந்தது. கெனசரேத்து ஏரியில் நிகழ்ந்ததைப் போலவே மீண்டும் ஒருமுறை திபேரிய கடலில் நிகழ்ந்தது. இரவு முழுவதும் உழைத்து காணாத பலனை விடிந்ததும் இயேசுவின் வடிவில் அவர்கள் கண்டனர். 153 பெரிய மீன்கள் பிடிப்பட்டதாக நற்செய்தியாளர் கூறுகிறார். கெனசரேத்து ஏரியிலும் திபேரிய கடலிலும் நடந்த இரு நிகழ்வுகளையும் இணைத்து சிந்திக்கும் போது சீமோன் பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் இடையே உருவான உறவில் ஒரு புதிய ஆழம் புலனாகிறது. இவ்விரு நிகழ்வுகளின் இணைப்பு நம் வாழ்விலும் ஒரு சில பாடங்களை சொல்லித்தர காத்திருக்கிறது. கெனசரேத்து ஏரியில் கிடைத்த அபரிமிதமான மீன்பிடிப்பை கண்டதும் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று வேண்டினார். திபேரிய கடலில் அபரிமிதமான மீன்பிடிப்பை கண்டதும் பேதுரு தண்ணீரில் பாய்ந்து செல்கிறார் இயேசுவை நோக்கி. கெனசரேத்து ஏரியில் தான் ஒரு பாவி என்பதை பேதுரு உணர்ந்து சொன்னாரா என்பதில் தெளிவில்லை. ஆனால் இயேசு தன்னை விட்டு விலக வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்தார். திபேரிய கடலில் மீன் பிடிக்க வருவதற்கு முன் தான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை பேதுரு நன்கு உணர்ந்திருந்தார். இயேசுவை தனக்கு தெரியாது என்று மறுத்த பாவி தான் என்பதை நன்கு உணர்ந்திருந்த பேதுரு இம்முறை இயேசுவை விட்டு விலகி செல்ல எண்ணாமல் இயேசுவை நோக்கி செல்கிறார். நம் வாழ்வை சிறிது அலசி பார்ப்போம். பிரமிப்பூட்டும் ஓர் அற்புதம் நம்மை சூழும்போது, எதிர்பாராத அளவில் ஒரு பேரன்பு அனுபவம் நமக்கு ஏற்படும் போது, ஒன்று அந்த அன்புக்கு முன் முற்றிலும் சரணடைந்து மகிழ்வோம், அல்லது அந்த அன்பை கண்டு பயந்து நமக்குள் நாமே ஒளிந்து கொள்வோம். அந்த அன்பு நம்மை விட்டு விலகினால் போதும் என்று எண்ணுவோம். அப்படி நமக்குள் நாமே ஒளியும் போது கூடவே நம்மை பற்றிய தாழ்வான எண்ணங்களும் நம்மை நிரப்பி சுய பரிதாபத்தில் நம்மை மூழ்கடிக்கும். கெனசரேத்து ஏரியில் பேதுரு பெற்றது இத்தகைய அனுபவம். அங்குதான் இயேசுவின் அன்பு பாடங்கள் அவருக்கு ஆரம்பமாயின. இயேசுவுடன் வாழ்ந்த 3 ஆண்டுகளில் பேதுரு கற்றுக்கொண்ட ஓர் உயர்ந்த பாடம் இதுதான். எந்த நிலையில் தான் இருந்தாலும் இயேசுவிடம் தனக்கு புகலிடம், தஞ்சம் உண்டு என்பதே அந்த அழகிய பாடம். இந்த ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டால் நமக்கு மீட்பு உண்டு, வாழ்வு உண்டு. எந்த நிலையில் நாம் இருந்தாலும் இயேசுவை நாம் அணுகிச் செல்ல முடியும். தந்தையாம் இறைவனில் நாம் தஞ்சம் அடைய முடியும். திருத்தந்தை பிரான்சிஸ் தன் மறைவுரைகளில் அடிக்கடி கூறி வரும் ஒரு கருத்து இதுதான். கருணை காட்டுவதில், அன்புடன் அரவணைப்பதில் கடவுள் களைப்படைவதே இல்லை. அவரை அண்டிச் செல்ல நாம் தான் தயங்குகிறோம், களைப்படைகிறோம். இரவெல்லாம் உழைத்தும் பயனேதும் காணாமல் களைத்து சலித்து போன சீடர்களுக்கு காலை உணவை தயாரித்து அவர்களை உண்ணும்படி அழைத்த உயிர்த்த இயேசுவின் சலிப்பற்ற கருணையை, அரவணைப்பை இந்த உயிர்ப்பு காலத்தில் உணர இறைவனை மன்றாடுவோம்.